பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு பூஜையை முடிச்சுக்கிட்டு திருமதி சசிகலா பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுனப்ப வெயிட் அண்ட் சி, ஒருங்கிணைந்த அதிமுக தான் திமுகவை தோற்கடிக்கும், வெயிட் அண்ட் சி, சர்ப்ரைஸ் இருக்கு, சீனியர்களோடலாம் நான் நிறைய பழகி இருக்கேன், என்னுடைய அனுபவத்துல என் மூவ்ங்கிறது தனி மூவ் தான், அதே நேரத்துல அது தனியா தெரியும் அப்படின்லாம் பஞ்செல்லாம் பேசியிருக்காங்க விகேஎஸ். என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, அதாவது சத்தம் இல்லாமலே கடந்த சில மாதங்களாக அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய டீம் கிட்ட ஒரு தூதுக்குழுவினர் பேசிக்கிட்டே இருக்காங்க, டீல் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுல இவங்க சைட்ல இருந்து வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அதிமுகவில் விகேஎஸ், அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் அந்த கிரீன் இங்க்ல சைன் போடுற விஷயங்கள் எடப்பாடி அவர் எடுத்துக்கிட்டோம். அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த முக்கியமான பொறுப்பு விகேஎஸ்க்கு வரணும் அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா நோ ராஜா நோ அப்படின்னு அங்கிருந்து ரெட் சிக்னல் தான் போட்டிருக்காங்க எடப்பாடி அவருடைய சைட்ல இருந்து. இருந்தாலும் தொடர்ந்து இவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக உடையணும் அப்படின்னோ இல்ல அதிமுகவுக்கு எதிராக அமமுக போன்று எதிரான ரூட்டை சசிகலா எடுக்கல. போன தேர்தலாகட்டும் இல்ல இப்பவும் கூட அனைவரும் ஒருங்கிணையணும் அப்படின்னும் அதிமுகவுக்கு ஆதரவான குரலை தொடர்ந்து பதிவு செய்யறாங்க. இது அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான இமேஜையும் கொடுத்துருக்கு. அப்புறம் முக்கொளுத்தோருடைய வாக்குகள், சவுத்துல இருக்கக்கூடிய வாக்குகள், இவை எல்லாமே தனக்கு முழுமையாக வெற்றியாக கிடைக்குதோ இல்லையோ, அதே நேரத்துல எடப்பாடி அவரை சசிகலா அவங்களுக்கான ஆதரவு எடப்பாடியை தோற்கடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால சசிகலா அவர்களை இணைச்சிக்கிட்டு பயணிக்கிறப்ப இதை எல்லாவற்றையும் வெற்றியாகவும் பழனிசாமியால மாத்திக்க முடியும். அடுத்து மிக முக்கியமாக சசிகலா அவங்கள பொறுத்த வரைக்கும் பவர்ல இல்லை, தேர்தலில் போட்டி போட போறதில்ல, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணா பழனிசாமி அவர் இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. 11 தோல்வி பழனிசாமியாக மாறிவிடலாம். ஸோ அவங்க தான் யோசிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்காங்க விகேஎஸ் உடைய டீம். இதுதான் அந்த சர்ப்ரைஸ்க்கான பின்னணி அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள்.